நகரத்தில் வேலை செய்வாரா, நகரத்தில் இருக்கிற கல்லூரியில் படித்து ஆடிட்டு வேவாரா, நகரத்தில் திருப்பூரில் பெரிய ஆஃபீஸ் போட்டு எல்லா கம்பெனி கணக்குலையும் சம்பாதிப்பாரா. புரியுங்களா? நகரத்தில் போய் பெரிய கடையில் வாங்கி கழிச்சு போட்டுக்கு வரா. ஆனால் மேலே மைக் கொடுத்தா நகரத்தில் எவனும் இல்லடா, இல்லை கிராமத்துக்கு வாங்கலாம், அங்கே போய் கலப்பி படிக்கிறது போட்டு ஏசி கழிச்சு வாங்க பேசுங்க. குமார் கொடுத்தாக்க பேசிட்டு இருக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. எனது உரையை நீங்கள் ஆரம்பித்ததுக்கு நன்றி. பொங்கல் என்பது சங்க தமிழரின் தேசிய திருவிழா. பொங்கல் என்பது சங்க தமிழரின் தேசிய திருவிழா. வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. தமிழர் திருநாள் இது. தமிழர் வாழ்வை வளமாக்கும் பொன்னாள் இது. உழைக்கும் உழவர்களின் களைப்பை போக்கி நல் மதிப்பை கூட்டும் நன்னாள் இது. மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடிக்கும் வீர திருநாள் இது. புத்தாடை அணிந்து புது பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைக்கும் இயற்கையின் திருநாள் இது. அகரம் எழுத்துக்கெல்லாம் முதன்மை, அம்மா உயிருக்கு முதன்மை, அரிசி உழவுக்கு முதன்மை, மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களோடு வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு தமிழ் படித்து சாக வேண்டும், தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பல் கூட தமிழ் மனம் கமல வேக வேண்டும் என்று என் அன்னை தமிழுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து உழவே தலை. சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்பமுற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்ற வள்ளுவனின் வாய்மொழியை ஏற்று ஏற்பிடித்து உழவு செய்து உலக மக்களின் பசியை அழித்திட்ட உழவன் மகானாரையும் வணங்கி கள்ளங்காடு சின்ன பயிற்சியாளர் ஊர் பொதுமக்களையும் வணங்கி வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் நிறைவான மகிழ்ச்சி என்பது எங்கு இருக்கிறது? கிராமத்திலா அல்லது நகரத்திலா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு விடை காணும் பொருட்டு இப்படி ஒரு நல்லதொரு தலைப்பை எங்களுக்கு வழங்கிய மனுநீதி சோழனே, எங்கள் நகைச்சுவை மன்னனே, உங்களை வணங்கி எனது அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் எனது அருமை சகோதரி செல்வி திவ்யா மதிவான் அவர்களையும், பழம்பெருமை பேசி பாலாய் போய் அமர்ந்திருக்கின்ற வெட்டி விவாதம் செய்ய வந்திருக்கின்ற எனது எதிரணியைச் சேர்ந்தவர்களையும் வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இப்படிப்பட்ட கேள்வி இன்றைய சூழ்நிலையில நமக்கு தேவைதானா? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, கேட்க வேண்டிய அதான் கேட்க வாரேன். இன்னைக்கு கிராமம் ஒண்ணு இருக்கா? அப்படிப்பட்ட ஒண்ணு எங்க இருக்கு? வரைபடத்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க காமிக்க முடியுமா நடுவர் அவர்களே? அத்திப்பட்டி காணாம போய் நான் கண்டுபிடிக்க முடியல. கிராமம்னா என்ன? அத சொல்லுங்க. கிராமம்னா என்னென்ன இருக்கும், எது எது இருக்காது? ஆறு குளம் கம்மா இருக்கா நடுவர் அவர்களே? இப்ப கிராமத்துல ஆறு குளம் கம்மாலாம் இருக்கா நடுவர் அவர்களே? ஆறு குளம் கந்தசாமி இருக்கிறான். ஆமா, ஆறு குளம் கந்தசாமி தான் இருப்பாங்களே ஒழிய ஆறு குளம் கம்மாலாம் இப்ப எந்த ஊர்லயும் இருக்கிறது இல்ல. ஆறு குளம் கந்தசாமி, ஆறு குளம் கந்தசாமி வேணா இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வயசான கிணறு கட்டை இருக்கும். இன்னைக்கு இருக்கா நடுவர் அவர்களே? எல்லா ஊர்லயும் வயசான கிணறு கட்டையும் மருந்து வச்சு கொண்டு போறாங்க கிராமத்துல. ஊருக்கு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து டிவி ரூம் இருக்கும். கிராமம்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து டிவி ரூம் இருக்கும். இப்ப இருக்கா நடுவர் அவர்களே? எல்லார் வீட்லயும் டிவி வந்துருச்சு. அது கிராமமா? வீட்டுக்கு வீடு மாவாட்டுற கல்லும் அம்மி அரைக்கிற கல்லும் ஆட்டாங்கல் இருக்கும். இப்ப எங்கேயாச்சும் அதெல்லாம் இருக்கா நடுவர் அவர்களே?
நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, கிராமத்தில் ஆட்டங்கள் ஆட்டும் போது அந்த ஊரையும் சேர்த்து ஆட்டி அந்த குளிக்கிற தள்ளக்கூடிய கிழவிகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கேயாச்சும் கிராமத்தில் ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும் இருக்கா நடுவர் அவர்களே? இல்லை. இயற்கையின் இரவு நில வெளிச்சத்துல, சீமன விளக்கு வெளிச்சத்துல எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததெல்லாம் அப்ப அந்த காலம். இப்ப அது மாதிரி கிராமம் இருக்கா நடுவர் அவர்களே? விறகு அடுப்பு இருக்கா? மின்விசிறி இல்லாத வீடு இருக்கா? குளிர்சாதன பெட்டி இல்லாத வீடு இருக்கா? வீட்டுக்கு வீடு மாட்டு வண்டி, வீட்டுக்கு வீடு மாட்டு வண்டி இருக்கா? பசுமாடு இருக்கா? ஆடு மாடு இருக்கா? இப்படி எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துக்கிட்டு நான் கிராமத்துக்காரன்னு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் இப்ப கிராமம்னு ஒன்று இருக்கா நடுவர் அவர்களே? இப்ப பதில் சொல்லுங்க. கிராமம்னு ஒன்று இருக்கா? கிராமம் இருந்த ஒரு காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதான் உண்மை நடுவர் அவர்களே. உண்மையான ஒரு விஷயம் அதான். கிராமத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது கிராமம் இருக்கின்றதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அனைத்து வித கிராமங்களும் இன்னைக்கு நகரத்தை விட மென்மேலும் வளர்ந்து ஓங்கிவிட்டது. எல்லார் வீட்லையும் மிக்சி இருக்கு. இவர் சொன்ன மாதிரி, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி 4 கிரைண்டர் வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஆட்டிட்டு இருக்காருன்னா அவர் கிராமத்துக்காரங்க நடுவர் அவர்களே. வீட்டுக்கு ஒரு 4 கிரைண்டர் போட்டு ஆட்டியும் முருகேசன் மாவு கடை மாவு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு வீட்டில். 4 கிரைண்டர் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா முருகேசன் மாவு தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவங்க வீட்டுல. ஆனா அவர் வந்து கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். நடுவர் அவர்களே, எனக்கு உங்க மேல பயங்கரமான ஒரு வருத்தம் இருக்குல்ல? ஆமா நடுவர்களே. 30 வருஷம் முன்னாடிக்கே வருத்தம் இருக்கும்போது 30 வருஷம் இருக்காங்க. இல்ல நடுவர்களே, சமீபத்துல ஒரு பொது நிகழ்ச்சியில எல்லாம் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாட மறந்துடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தேசிய கீதத்தை யாராவது பழி சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா நடுவர் அவர்களே? ஏத்துக்கிற முடியாதுல்ல. அது மாதிரிதான் இப்ப நீங்க ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க. எவ்வளவு ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு பாட்டு. ஊ சொல்றியா மாமா, ஊசு ஊ சொல்றியா மாமா. அந்த பாட்டை நீங்க எப்படி குறை சொன்னீங்க? அந்த பாட்டை குறை சொன்னீங்க. உங்களுக்காக பாயிண்ட்டுக்காக நான் முன்னெச்சரிக்கை எடுத்து கொடுத்தேன். இதெல்லாம் பாடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து கொடுத்தேன். நல்லது நல்லது. நீங்க அந்த நோக்கத்தோட இந்த விஷயத்தை முன்னெச்சரிங்கன்னா நாங்க அதை வரவேற்கிறோம். ஊர் சொல்றியா மாமா ஞாபகப்படுத்துறீங்க. நன்றி நடுவர் அவர்களே. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, இது முதல் வரி. இந்த பாட்டில் நாங்கள் எவ்வளோ ஒரு மெசேஜ் உள்ள வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. அதை கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு பார்க்கணும். அதாவது இன்னைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் ஒரு விஷயம் சொன்னார். இரவு 12 மணிக்கு என்று ஒரு நாள் நம்மளுடைய பெண் தைரியமாக நகை அணிந்து ரோட்டில் செல்கிறாரோ அன்றுதான் உண்மையான விடுதலை பிறந்த நாள் அப்படின்னு சொன்னார். அந்த செய்திக்கு இந்த பாட்டுக்கு தொடர்பு இருக்குது. ஆமா நடுவர்களே, எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். சொல்றேன் நடுவர்களே. அதாவது பெண்கள் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறணும், பெண்கள் எவ்வாறு உடை அணியணும், ஆண்களுடைய பார்வை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த பாட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கோம் நடுவர்களே. அதை பாட்டு கவிஞருக்கு தெரியுமா? இப்ப பாருங்க, நீங்களே இப்ப கொஞ்சம் நான் உண்மையே சொல்றேன். இந்த பாட்டை நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கேட்டிருப்பீங்களோ தெரியல. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பாட்டா பாடல, நான் வரிகளா சொல்றேன். ஆமா. சேலை 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 கட்டுனா குறுகுறுன்னு பார்ப்பாங்க. குட்டை கவுனு போட்டா கூட குறுக்க மறுக்க பார்ப்பாங்க. சேலை பிளவுஸா சின்ன சின்ன கவுனா ட்ரெஸ்ல ஒண்ணு இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் ஆம்பளை புத்திங்க. பாத்தீங்களா நடுவர்களே? சேலை பிளவுஸா சின்ன கவுனா ட்ரெஸ்ல ஒண்ணு இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையிற ஆம்பளை புத்திங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. சரிங்களா? இதுவரை கரெக்ட். அடுத்து பாருங்க. இல்ல இதுவரை கரெக்ட். அந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியா இருக்காங்க. அதுதான் அதுக்கு நான் நடந்து சொல்றேன். ஒன்னா கேட்டுவாங்க. அடுத்து பாருங்க. கலரா இருக்கும் பொண்ணை பார்த்தா கணக்கு பண்ண துடிப்பாங்க. கருப்பா இருக்கும் பொண்ணை பார்த்தா கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க.
கலரோ கருப்போ மாநரமோ நிறத்துல ஒண்ணும் இல்லைங்க. சீனி சக்கரை கட்டிய சுத்தி எறும்பு திரியும் ஆம்பளை புத்திங்க. அதாவது ஒரு ஆம்பளையோட புத்தி, ஒரு வக்கர புத்தி உள்ள ஒரு ஆம்பளையோட புத்தி ஒரு பொண்ணை எப்படிலாம் பார்க்கும். பொண்ணு நீ இப்படிலாம் பத்திரமா இருந்துக்கோ, குட்டை ஒன்று போட்டா கூட உனக்கு குறுக்க மறுக்க பார்ப்பாங்க. கலரா இருக்கும் பொண்ணை பார்த்தா கணக்கு பண்ண துடிப்பாங்க, கருப்பா இருக்கும் பொண்ணை பார்த்தா கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லி நாங்க ஒரு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வு நாங்க கொடுத்துருக்கோம் நடுவர் அவர்களே. என்ன சொன்னீங்களா? சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, சொல்லி வரேன். நெட்டையா வளர்ந்த பொண்ணை பார்த்தா நிமிந்து பார்ப்பாங்க. குட்டையா இருக்கும் பொண்ணை பார்த்தா குனிஞ்சு வளைஞ்சு பார்ப்பாங்க. எவ்வளவு பாருங்க, நாங்க எவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றோம். பாப்பா நீ நெட்டையா இருந்தா இப்படி பார்ப்பாங்க, குட்டையா இருந்தா இப்படி பார்ப்பாங்க. நெட்ட பொண்ணு குட்டை பொண்ணு திட்டம் எல்லாம் ஒண்ணுங்க, தேகம் எல்லாம் மோகம் முத்தி, திருட எங்கும் ஆம்பளை புத்தி. கண்டிப்பா நடுவர்களே, எக்ஸாமுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, இன்றைய பெண்கள் சாலையில் செல்லும் பொழுது ஆடைகள் எவ்வாறு அணிந்து செல்ல வேண்டும், அதை பார்க்கக்கூடிய வஜ்ரமுள்ள ஆண்களுடைய புத்தி எப்படி இருக்கு. இந்த பாட்டில் நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ரசத்தை வச்சிருக்கிறோம் நடுவர் அவர்களே. இல்ல முடியல. இது 3 சரணத்துல உள்ள பாட்டு நடுவர் அவர்களே. ஆமா, அப்ப சரணவாசம் போட்டு கொழுக்கு முழுக்க வளர்ந்த பொண்ணை கும்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. குச்சி உடம்புக்காரி வந்தா கச்சிதம்னு வலிவாங்க. கொழு உடம்பு குச்சி உடம்பு சைஸ்ல ஒண்ணு இல்லைங்க. அல்வா மாதிரி அழக சுத்தி அல்வா துடிக்குது ஆம்பளை புத்தி, துடிக்குது ஆம்பளை புத்தி. பாத்தீங்களா நடுவர்களே, ஒரு பொண்ணு குட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் அவங்க போடுற ட்ரெஸ் என்ன மாதிரி இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் எப்படிலாம் அவங்க ஆண்கள் பார்க்குறாங்க, நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு தேசிய கீதம் மாதிரி நாங்கள் ஒரு பாட்டை எழுதி வச்சு இன்றைக்கி வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த பாட்டை கொடுத்துருக்குறோம். இந்த பாட்டை நீங்கள் குறை சொல்லிட்டீங்களே நடுவர்களே, அதுதான் என்னால் தாங்க முடியல. பாட்டை பாடிச்சு ஒரு அம்மணி படத்தில் பாடி டான்ஸ் தானே ஆடிச்சு. ஆமாம், அந்த அம்மணி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு அதான் நடுவர்களே, குடிகாரனுடைய கதையை சொன்னால் புரிஞ்சுதான் காமிக்கணும். குட்டங்களோட போட்டாங்கனாலும் நடுவர்களே நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல முடியும். சரிங்கய்யா, இந்த பாட்டை இங்கே தோப்புக்குள்ள பாடினாங்களா டவுனுக்குள்ள பாடினாங்களா? டவுன்ல தாங்கய்யா. சரி ரைட்டு. அப்ப டவுனுக்கு கிளம்ப கூட ஒரு வந்து பாக்குறேன் ஐயா. இன்னைக்கு இல்லைங்கய்யா, புஷ்பாங்கிற ஒரு திரைப்படம். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பாட்டுக்கு எழுதின கவிஞருக்கே இவ்வளவு வியாக்கியானம் இருந்திருக்காரு. புரியுதுங்களா? கவிஞரே இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா அந்த பாட்டுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்க நீங்க அப்ப முழுசா சொல்லுங்க. இருக்கு ஐயா சொல்றேன். எழுதி முடிச்சிட்டீங்க. ஆமா, இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில நம்ம மறுபடியும் கேட்குது, இதெல்லாம் தப்பு தானே. குறுக்குன்னு பாப்பான் கரெக்டா எல்லாம் பாப்பான். கரெக்டுமா? நீ கரெக்டா இருமா, எல்லாம் கரெக்டா இருமா. நீ குறுக்குன்னு தான் நான் பாக்குறேன். கருப்பா தான் ஒதுக்கி வைக்கிறேன், சேப்பா தான் பாக்குறேன், கொழுக்குன்னு வைக்கிறேன், என்னமோ நான் பண்றேன். அந்த கடைசி ஒரு வரிக்கு என்ன சொன்னாங்க? அதுதாங்க ஐயா நம்ம சொல்ல வந்தேன். இவ்வளவும் நடக்குது இந்த பூமிக்குள்ள. இந்த ஆம்பளை புத்தி இப்படிப்பட்ட புத்தி தான். இது சரியா சொல்றியாமாமா இல்ல சொல்றியாமாமா அவன்கிட்டயும் நாங்க கேள்வி முன் வைக்கிறோம் நடுவர்களே. முன் வச்சுட்டோம். இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். சொல்லுங்க நடுவர்களே. அந்த ஆம்பளை 2 வரி பாடுவானே, அந்த பாடி காட்டுங்க. ஆம்பளை 2 வரி இதுல இல்ல நடுவர்களே. இல்ல நடுவர்களே, அது இதுல இல்ல அது சோழ சாங் நடுவர்களே. நான் என்ன சொல்றேன், டவுட்டா இருந்தா நாளைக்கு இந்த பாட்டை எல்லாரும் வரைக்கும் கேளுங்க. எல்லா பொம்பளை பாட வரைக்கும் ஆம்பளை கேட்டுதான் இருப்பான். கடைசியில் ஆம்பளை அதுக்குன்னு சொல்லுவேன், சொல்றேன் நான் வர்றேன்னு தான் சொல்லுவேன். அதையும் அதே கவிஞர் எழுதுறேன். பரவாயில்ல சொல்லுங்க. நல்லது நடுவர்களே. இல்ல நல்லது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இது நகரத்தில் உள்ள ஆண்களை பார்த்து இந்த பொண்ணு பாடி இருக்கா அப்படின்னு சொன்னீங்க. உண்மையை சொல்ல போனா புஷ்பாங்கிற படம் முதல் படம் வந்து கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை புரிஞ்சிச்சு. இப்ப 2வது பார்ட் வந்து 2500 கோடிக்கு மேல வசூல் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒன்லி அதாவது சினிமா சென்டர் சொல்லுவாங்க, ஏ சென்டர் பி சென்டர் சொல்லுவாங்க. அதாவது நகரம், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓடும், அதை தாண்டி பிசினா கிராமத்தில் ஓடக்கூடியது. இப்படி எல்லா சென்டர்லையும் கலெக்ஷன் அள்ளி குவிச்ச படம் புஷ்பா. இது கிராமத்து மனிதர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு படம் தான். இன்னும் சொல்ல போனா இந்த படம் சக்சஸா ஓடுனதுக்கே முக்காவாசி கிராமத்துக்காரவங்க தான். ஓகேங்களா நடுவர்களே? அப்ப கிராமத்துக்காரர் நினைச்சாங்கன்னா டவுன்காரனா வாழ வைப்பா, அதான் சொல்ல வரீங்க. எப்படி நடுவர்களே? மறுபடியும் சொல்லுங்க.
நீங்கதான் சொல்றீங்க இந்த படம் வசூலான காரணமே கிராமத்துக்காரன்னு சொன்னா இல்ல கிராமத்துக்காரனுக்கு எவ்வளவு நல்ல மனசு ஐயா. அவன் நினைச்சா டவுன்காரன் வாழ வைக்கிறப்ப ஐயா, கிராமத்துக்காரர்களும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சேர்த்து சொன்னேன் ஒழிய கிராமத்துக்காரர்கள் மட்டும் நான் சொல்லலை. நல்லதுங்கய்யா. அடுத்ததாக நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மாலை நேரத்தில் குளிச்சு தலை சீவி வீட்டு வாசல்ல மங்களகரமா ஒரு மனைவி நின்னானா அவங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரும் அப்படின்னு சொன்னீங்க. கிராமத்துல அப்படிலாம் நிக்கிறாங்களா நடுவர்களே? பழக்கமே கிராமத்துல தானே வந்தது. இல்ல இப்ப நான் கேட்கறது நீங்க உங்க அப்பா காலத்துல என்ன நடுவரே, இப்ப நின்றுகிட்டு இருக்க இப்ப கிராமங்கிறது ஒண்ணு இல்லை நடுவர்களே. கிராமமே இல்லையே. அப்புறம் எப்படி வாசல் வந்து தலை குளிச்சுட்டு மஞ்சள் பூசி வந்து நிப்பாங்க. இப்ப யாராச்சும் ஒரு கிராமத்து பொண்ணு மஞ்சள் பூசி நீங்க பாத்திருக்கீங்களா? மஞ்சள் பூசி அரப்பு தேய்ச்சி சீவக்காய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடியவங்க யாராச்சும் இங்க இருக்கீங்களா சொல்லுங்க. அது ஆடிட்டு தான் கேட்கணும். ஆமா, அவர் வீட்லயே அவர் வந்து 6 வந்து 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு நடுவர்களே. இல்ல அவர் சொல்றாரு, ஏடா ஊடுடா போய் மஞ்சள் எவங்க பூசினால பாக்குறாங்க வேலை கணக்கு பாக்குறதா கணக்கு பாக்குறது மஞ்சள் போட்டு அனுப்பி நடுவர்களே. நம்ம எதிரணியை சேர்ந்த கணேஷ் சொன்னாரு, சாம்பார் பொடியை அரைப்போம், சட்னியை சாம்பார் பொடியை இடிப்போம், சட்னியை அரைப்போம். ஆனாலும் இவ்வளோ தூரம் பண்ணாங்க. நகரத்தில் வந்து ஸ்டிக்கரை போட்டு கோலத்தை ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கணேஷ் சொன்னாங்க. நான் கேட்குறேன், எந்த வீட்டில் கிராமத்தில் மிக்சி கிரைண்டர் இல்லாத வீடு இருக்கு? ப்ராக்டிக்கலாக பேசுங்க. மிக்சி கிரைண்டர் இல்லாத வீடு கிராமத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இருக்கா? சொல்லுங்க. பேச்சுக்காக எதுவும் பேசிடக்கூடாது நடுவர்களே. இவர்கள் வாழ்வது அனைத்துமே நகரத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிராமத்து மனிதர்கள் தான் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தவறு. நகரத்தில் இருக்கிறவங்க என்னென்னலாம் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து அந்த நிம்மதியை நிறைவான ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நிகராக கிராமத்தில் உள்ளவர்களும் நகரத்து மனிதர்களைப் போல அனைத்து விதமான ஆடம்பரமான வசதிகளோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய அந்த நிம்மதியை பெற முடிகிறதே தவிர இந்த கிராமத்து மனிதர்கள் நகரத்து மனிதர்கள் மாதிரி ஆடம்பர வசதிகள் எதுவும் இல்லாமல் அவங்களால் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற முடியாது என்பதுதான் நடுவர்களே முக்கியமான ஒரு கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். நடுவர்களே, கிராமத்து மனிதர்கள் எந்தெந்த விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? கிராமத்தில் ஒரு காதல் ஜோடி காதல் பண்ணிட முடியுமா நடுவர்களே? ஒரு பொண்ணு ஆணும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கிராமத்தில்? நீங்கள் கிராமத்துக்கார நகரத்துக்கார முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க முதல்ல அது மாதிரி சொல்லுங்க நடுவர்களே. நீங்க காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தட்டி எழுந்து நிற்கும் போதே அது காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே முடிவு. இதுதான் அவன் வீட்டு பற்றி அவன் பார்க்கறது, அடுத்த வீட்டு பற்றி நீங்களே முடிவு. எப்பயுமே அடுத்த வீட்டு சண்டை எப்படி பார்க்கறது நடுவர்களே தமிழருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால தான் பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து வீட்டில் தாங்க பார்த்து முடிச்சு வச்சாங்க. அப்படிங்களா? அப்படின்னு தட்டை எந்திரிக்கிற நடுவர்கள் அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. சரி, அது நீங்கள் கிராமத்தாலா நகரத்தாலா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன பண்ணுறது, கிராமத்தாலும் நகரத்தாலன்னா நான் கிராம நகரத்தான். சேஃபான ஒரு கோல் போட்டு தப்பிக்கிறார் நடுவர்களே. இன்னுமே எங்களுடைய கிராமத்தில் 2 விதமான கிணறுகள் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிப்பதற்கு ஒரு கிணறும் மற்றவர்கள் குடிப்பதற்கு ஒரு கிணறு இருக்குது. குடி தண்ணி இல்லை. அதே மாதிரி இந்த தெருவுக்குள்ள அவங்க வந்து செருப்பு போட்டு நடந்து வர முடியாது. எப்பேற்பட்ட ஒரு ஒடுக்குமுறையான ஒரு வாழ்க்கையை கிராமத்து மனிதர்கள் இன்றும் முன்னெடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் தெரியுமா? ஆனால் நகரத்தில் நம்ம அப்படியா இருக்கிறோம்? இந்த சின்ன பழனிசாமி நகர் மக்கள்லாம் யார் யார் என்னென்ன ஜாதி என்ன மதம் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு சமத்துவ பொங்கல் கொண்டாடணும். எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி! நம்ம தெருவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்துக்காரங்களும் கிறிஸ்துவ மதத்துக்காரங்களும் நம்மளோட சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அதே இங்கே நகரத்தில் ஒரு சிக்கன் எடுத்து கொடுங்க, அந்த சிக்கனில் 9 வகையான ஐட்டம் பண்ணுறாங்க. ரிங் ரோல், சிக்கன் சுக்கா, சிக்கன் மக்கா, அப்புறம் பர்கர், இது மாதிரி நிறைய ஐட்டம் எல்லாம் நடுவேன். நாவிற்கு சுவையான ஒரு உணவை உண்ண முடியவில்லை என்று சொன்னால் அது என்ன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிற போது அதை இன்னைக்கு நம்ம நகரத்துக்காரங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா?
உணவு வகையில் நமக்கு பிடித்த ஒரு உணவு வகையை உண்டு மகிழ்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதில் பின்னாடி நோய் இருக்குது நோய் இல்லைங்கிற ரெண்டாவது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ட கிராமத்து மனிதனும் 60லேருந்து 70க்குள்ளே செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய நகரவாசிகளும் ஆரோக்கியமில்லாத உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னாலும் அவனுடைய ஆயுள் காலமும் 60 to 70 தான் இல்லையா நடுவர் அவர்களே? அப்புறம் கிராமத்து மனிதர்கள்லாம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. வீட்டுக்கு 9 பிள்ளை 18 பிள்ளை அந்த காலத்தில் எங்கள் கிளவி பெற்றெடுத்திருக்கு. வருஷத்துக்கு முள்ள அதே வேலையாக தான் இருந்திருக்கு நடுவர் அவர்களே. இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தொகையை அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கிராமத்திலே பண்ணி வச்சுட்டு போயிருச்சு. ஆனால் நகரத்தில் நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னோம். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் நடுவர்களே. எதிர்கால சிந்தனையோடு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நாங்க தான், நகரத்து வாசிகள் தான். எதிர்கால சிந்தனை. ஆமா, தொலைநோக்கு பார்வை. ஏன்னா பூமி இன்னைக்கு வெப்பமாயிட்டு இருக்கு, பூமி வந்து வெயிட் ஆயிட்டு இருக்கு நடுவர்களே. ஜனத்தொகை அதிகமாயிட்டு இருக்குது. அதெல்லாம் கம்மி பண்றது யாருன்னா நாங்க தான். ஆனா கிராமத்து மனிதர்கள் அப்படி இல்லை நடுவர்களே. கொரோனா காலகட்டத்தில் கிராமத்துல மட்டும் அதிகமாக யாரும் பிள்ளை வைக்கல, கிராமத்துல அதிகமாக பிள்ளை வைத்திருக்காங்க. புள்ளி ஓரம் இருக்கு நடுவர்களே. அதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது. ஏது பிள்ளைங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுக்கறதா? நல்லது நடுவர்களே. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கிராமத்து மனிதர்களுடைய திருமணத்துக்கு போனால் வாசல்லேருந்து கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று சாப்பிட்ற வரைக்கும், அங்கே போகிற வரைக்கும் அந்த அதாவது மண்டபத்துடைய வாசல்லேருந்து சமையல் ரூமுக்கு சாப்பாடு ரூமுக்கு போகிற வரைக்கும் ஒரு 9 பேர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இவனோட மச்சான், இவனோட மாமா, என்னோட அத்தை வீட்டுக்காரர், அப்படி இப்படிலாம் உறவு முறையை சொல்லி கொண்டு போவான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அங்கே போனால் வாழை இலையை விரித்து சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய நகரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இல்லாமல் அங்கேயும் போய் எங்களை பிச்சை எடுக்க சொல்லி பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுறீங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எதிரணியோடு சேர்ந்து நீங்களும் பேசுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நடுவர் அவர்களே. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லை அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் அவருக்கு ஜாலரா போட்டது சொல்ல வரேன். ஆமாம், அதுதான் நீங்கள் ஜாலரா போட்டதுன்னு சொல்லுங்க. இல்லை நீங்கள் பேசிட்டு போருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஜாலரா போட்டணும்னு பாருங்க. நல்லது நடுவர் அவர்களே, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நடுவர் அவர்களே. நான் சொல்றேன், நகரத்து வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை அனைவருமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். கிராமத்துல ஒரு இலை விரிச்சிட்டாங்கன்னா அந்த இலையில அவன் என்ன சாப்பிட்றான், ஏது சாப்பிட்றான், அவனுக்கு உடம்புல என்ன வியாதி இருக்கு, எதையும் கேட்காம காய்கறியில இவ்வளவு, கூட்டுல இவ்வளவு, சட்னியில இவ்வளவு, புட்டியில இவ்வளவுன்னு சொல்லிட்டு குமிச்சு வச்சுறாங்க நடுவர்களே. உணவுப் பொருட்களை கஷ்டப்பட்டு விளைவிக்கக்கூடிய விவசாயியை மதிக்கின்றவர்கள் நாங்கள் நகரத்துக்காரர்கள். உணவுப் பொருட்கள் வீணாவதை நாங்கள் விரும்பவில்லை. அதனால தான் தட்டை நாங்கள் கையில் கொடுத்துறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்களை வீண் பண்ணாமல் இருப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த பஃபே சிஸ்டம். எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தொலைநோக்கு பார்வை. ஆமாம் நடுவர்களே, இது மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட நகரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிங்கிறதுக்கு நான் எடுக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கெல்லாம் சரின்னு தோணுன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த ரவுண்டில் இது சரி என்று சொல்வதற்கு மீண்டும் பேச வருகிறேன். எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே தோழர் குமார் அவர்கள் மிக சிறப்பாக, நான் கூட கிராம வாழ்க்கை வந்து ஆடிட்டர் சார் பேசும்போது இது நகரமில் நீங்கள் வேலைக்காக அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் குமார் சார் வந்து நகர வாழ்க்கையில் என்ன நல்லா இருக்குது. இல்லை நானுமே கிண்டல் தானே பண்ணேன், இல்லை பப்பே சிஸ்டத்தில் ஏன் அப்படி பிச்சைக்காரனால அதை ஏன் விட்டுட்டிங்கன்னா. ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. விவசாயிக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருட்கள் வீணாவதை தடுப்பதற்காகவே நாங்கள் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்துருக்கிறோம், ஒரு தொலைநோக்கு பார்வையில் கொண்டாந்துருக்கிறேன்னு. உண்மையிலே அதுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், நல்ல ஒரு பழுத்த கைத்தறில் முடியல. மிக சிறப்பாக பேசிய தோழர் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நகர வாழ்க்கை தாங்க மகிழ்ச்சி. கிராமத்தில் என்னங்க இருக்குது? அவருடைய கேள்விகள் வந்து வேறு மாதிரி. எல்லாமே நகரத்தில் இருந்து இருக்குது. கிராமத்தில் கிராமமே முதல்ல இல்லைன்றார். கிராமமே இல்லை, எங்கே கிராமம் இருக்குது?
கிராமமே இல்லாத கிராமத்தில் போய் மகிழ்ச்சினா எல்லாரும் நகரத்தில் வாழ்ந்துட்டு கிராமத்தில் என்ன இருக்குது? அங்கே எதுவுமே கிடையாது. தோப்பு இருக்குதா, துறவு இருக்குதா, மரம் இருக்குதா, மட்டை இருக்குதா, காதல் இருக்குது. ஆனால் காதல் ஒரு பாட்டை எடுத்து வச்சு சொன்னார் பாருங்க. நகரத்தில் அது மாதிரி ஒரு காதல் பாட்டை எவனாலே சொல்லவே முடியும். ஆனால் எழுதின கவிஞரே இப்போ நேரில் கேட்டுனா மண்டையை வச்சுருப்பான். நான் இந்த அர்த்தத்தில் எழுதவே இல்லையேடா. எப்பறம் திருப்பூரில் குமாரன் ஒரு தோழர் இவ்வளோ விளக்க நம்மளுக்காக வக்காலத்துவாங்க. அந்த கவிஞருக்கு யோசிச்சிருப்பான். அந்தளவுக்கு விளக்க முடியாது. அதுதான் ஒரு திறமை. அதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து, ஒரு எழுத்தை எடுத்து, ஒரு பேரை எடுத்து, ஒரு ஏதாச்சும் ஒரு சொல்லை எடுத்து அது விளையாடுவது தான் ஒரு திறமையான செயல். அந்த திறமையான செயலை தோழர் அவர்கள் மிக சிறப்பு. என்னங்க நீங்கள் கிராமத்தில் லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணிக்கிறீங்களா? கேட்டார்ல கேள்வி. கிராமத்தில் என்னடா லவ்? தமிழில் பாடுறா. காலையில் எஸ்கேப்பு, காலையில் பிக்கப்பு, மதியம் ட்ராப் பண்ணுவோம். முடிஞ்சா பழகிப்பார். இல்லாட்டி விட்டுட்டு போயிட்டு சாயந்தரம் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்போம். காலை மட்டும் தட்டெடுத்து பிச்சை திங்க முடியாதுடா. நாங்கள் நீ வேணால் தின்னுங்க, நாங்கள் நகரத்தில் பாஸ்ட் போட்டு திங்கிற ஆளுங்க. இதே எங்கள் நகரத்துக்கு காதல்ங்கிறார். ஆனால் அந்த நகரத்துலேயும் காதல், நல்ல காதல் இருக்குங்க. புரியுதா? கிராமத்தில் போய் ஒரு பெண்ணை டக்குன்னு பார்த்துட முடியாது. இது நடந்து போனானாவே அந்த கிளவி கோந்துட்டுருக்கு. யாரா அவன்? புதுசாக இருக்கான இந்த ரோட்டில் வர்றான். ஏய் நில்றா. யார் நீ? யார் வீட்டுக்கு? அந்த ராமசாமி வீட்டுக்கா? இல்லை. கந்தசாமி வீட்டுக்கா? இல்லை. அப்புறம் இங்கேன்ற வேலை? அந்த வாசல், அந்த எண்டு, அந்த வீதியிலேயே பார்த்து அவனை முடிக்கி விட்ரு. ஆனால் நகரத்தில் பாருங்கள், எங்கே வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். இப்போ ஒரு பைக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானே, மேல் மாடி கீழ் மாடின்னு. ஓட்டுற கீழே கொண்டு இருக்கிறான், பின்னாடி கொண்டு இருக்குது அது புள்ள. அது பின்னாடி கோந்துட்டு அப்படியே இடுப்புக்குள்ளே விட்டு அவனை கைக்கு இறுகி பிடிச்சிருச்சு. நம்மாள் பயந்துட்டான். பிடிச்சோன்னே அவன் மிரண்டுட்டான். இன்னொன்று அவங்க அப்பந்தான் எதுக்குன்னு இருக்கிற அவங்க அப்பனுக்கே தெரியல நம்ம உள்ளதான். ஏன்னா இப்போ பிடிச்சிட்டு இந்த மூஞ்சியில் துணியை போட்டு கட்டி, இங்கேயும் கட்டி, எல்லாம் முகமூடி போட்டு எல்லாம் போட்டு எதுக்கால அவங்க அப்பா முன்னாடியே வேற ஒருத்தங்க கூட டவுனில் அப்படியே இறுக்கி பிடிச்சி போயிட்டு இருக்குது. அதை முறங்குதுவான் சர்ன்னு போகிறான். இது நகரத்து காதல். அவன் போகிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா? அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு என் நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட, உன் விழிகள் ஈட்டியோ அது ஊடுருவி பாயுதே, மொழி என்ன சாட்டையோ என்ன சளம் போட வைக்குதே, அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியானாயே. இதுதாங்க நகரத்துக்கு காதல். அவ்வளோ சுகமாக இருக்குது பாட்டை கேட்கறதுக்கு, வண்டியில் போகிறதுக்கு. இன்னையே கிராமத்தில் பாட்டு தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் வச்சுட்டு ஆளுநர் ஜெயஸ்ரீ பாரு. இதெல்லாம் குமார் கேட்டிருக்கிறாரு. இல்லை, இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு வாங்க ராணி நாகராஜன். ராணி நாகராஜன் கிராம வாழ்க்கையை என்னங்கம்மா? என் தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் என் அணி நண்பருக்கும் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் அஞ்சா நெஞ்சமாக வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வரும் நடுவர் அவர்களுக்கும் இந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிறைவான மகிழ்ச்சியை தருவது கிராம வாழ்க்கையே என்று அடித்து கூற வந்துள்ளேன். அடித்து கூற எல்லாம் கை தட்டி உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. நம்ம அடித்து கூற போறாங்க. ஐயா, நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தாங்க ஐயா. உலகத்தையே உங்க கையில் கொண்டு வைக்க விஞ்ஞானிகளால் முடியும். ஆனா சோத்தை உங்க தட்டுக்கு கொண்டு வர விவசாயிகளால் மட்டும்தானுங்க ஐயா முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகள் வாழும் இடம் எங்க கிராமம் தானுங்க ஐயா. ஐயா, மனுஷனுக்கு காசு, பணம், நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் அடுத்தது. முதல்ல மனுஷங்க எங்கெங்க ஐயா இருக்கிறாங்க? மனிதாபிமானத்தோட மனுஷங்க எங்க கிராமத்துல தானுங்க ஐயா இருக்கிறாங்க. நகரத்துல மெஷினா இருக்கிறவங்க தானுங்க ஐயா இருக்கிறாங்க. ஐயா, நாங்க எங்க கிராமத்துல எல்லாரும் வந்து உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ஒரு திண்ணையை கட்டி வச்சிருக்கோம். ஆனா நீங்க நகரத்துல என்ன பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? ஒரு பெரிய காம்பவுண்டை போட்டு அதுக்கு ஒரு கேட்டை போட்டு அதையும் பூட்டி வீட்டை சுத்தியும் சிசிடிவி கேமரா,
பாத்ரூம் ஒன்னத்தப்புறம் நம்ம பய பிள்ளைங்க எல்லா பக்கமும் கேமரா வச்சிருக்கிறாங்க. அது எதுக்குங்க ஐயா? ஐயா அலாரம் அடிச்சு எழுந்திருச்சா அது டவுனு, அம்மா அடிச்சு எழுந்திருச்சா அதுதானுங்க ஐயா கிராமம். ஐயா கிராமத்துல தீ பிடிச்சா தண்ணீர் பக்கெட்டை தூக்கிட்டு ஒடியாராங்க. இதுவே நகரத்துல தீ பிடிச்சா நம்ம பசங்க செல்போனை தூக்கிட்டு வர்றாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. தீயுடன் ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க ஐயா உங்க நகரம். ஐயா நாங்க கிராமத்துல கூட காதலை கண்ணியமாத்தானுங்க ஐயா சொல்லுவோம். காதல்னு வந்துட்டாலே எங்களுக்கு தூக்கம் வராதுங்க ஐயா. அப்ப நம்ம பிள்ளைங்க மனசுக்குள்ளேயே ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. இப்படி நாங்க எங்களுக்குள்ளேயே பாடுவோங்க ஐயா. அப்படி நாங்க பாடிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நம்ம ஆளுகிட்ட போய் அந்த காதலை சொல்லும் போது நம்ம பயவுலைக்கு அப்படியே மனசு ஏன் ஆளுகிட்டீங்க ஐயா? ஏன் ஆளுகிட்ட போய் அந்த காதலை சொல்லும் போது அப்படியே மனசு அவனுக்கு பறக்கும் பாருங்க பட்டாம்பூச்சியா. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடம் நெஞ்சு கேட்கல. இப்படித்தானுங்க ஐயா எங்களுடைய கிராமத்து காதல் போய்கிட்டு இருக்குது. முன்னாடியே வெளியே உட்காந்துருக்கிறாரு. அவரு மனசுக்கு எப்படி தெரியுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. அவர் அப்படியே அந்த பழைய மைண்ட்ல அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அப்படியே வேற மாதிரி ஓடுதா? ஐயோ அப்படி இருக்கிறாங்க. ஐயா ஆனா உங்க நகரத்துல காதலை எப்படி வெளிப்படுத்துவீங்க தெரியுமா? ஆஹா, மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானை பேசி கவுக்கிறியே, என் மதன மோக ரூப சுந்தரீரி, என் கூட்டணிக்கு நீத மந்திரீரி. ஐயா மூவரை காதலித்து இருவரை தேர்ந்தெடுத்து ஒருவனை மணந்து கொண்டே அந்த ஒருவனையும் ஒருத்தியையும் குறுகிய நாட்கள் டைவர்ஸ் செய்வது உங்க நகரம் தானுங்க ஐயா. ஐயா கிராமத்துல மட்டும்தான் தாய் தந்தைய தெய்வமா மதிக்கப்படுறாங்க. அந்த கிராமத்துல மட்டும்தானுங்க ஐயா. அந்த பண்பாடு கிராமத்துல மட்டும்தானுங்க ஐயா இருக்குது. 90 வயதான அம்மா அப்பாவை வீட்டில் வச்சு பாதுகாத்து பராமரிக்கிறது எங்களுடைய கிராமத்தில் மட்டும்தானுங்க ஐயா. நமக்கு நல்ல செய்தி. 90 வயதான அம்மா அப்பா, 90 வயசுல செத்து போன தாத்தா பாட்டி போட்டா வைத்து மாட்டி வணங்கக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னா அது கிராமத்துல தான் இருக்குது. நகரத்துல எவனும் போட்டாவே வச்சு கும்பிட்றது இல்லையா? நல்ல செய்தி. நமக்கு கஞ்சி ஊத்துன அப்பா அம்மாவுக்கு நாம கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எங்க கிராமத்துல மட்டும்தானுங்க ஐயா. கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறாங்க, நேரா கொண்டு முதியோர்களுக்கு வந்துடுறாங்க. பாசத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாத அப்படிப்பட்ட தாய் இறந்த போது அவரின் சிதையின் நெருப்பு கூட அணைஞ்சிருக்காதுங்க ஐயா. உடனே நம்ம கிராமத்து மகன் என்ன பண்ணுவான்? நகரத்து மகனுக்கு கால் பண்ணி கூப்பிடுவான். நகரத்துலேருந்து வந்த உடனே அவன் எல்லா காரியமெல்லாம் செய்வான். அந்த நெருப்பு கூட அணைஞ்சிருக்கா தன் தாயின் சிதையின் உடல் நெருப்பு. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? கடிகாரத்தை பார்ப்பான், ஊருக்கு எப்போ போகலாம் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் தன் தாய்க்கு அத்தனை கடமைகளையும் செய்து நின்று இருப்பவன் கிராமத்தான் மட்டும்தானுங்க ஐயா. ஐயா இதற்காகத்தான் வியாபாரிங்கிற படத்துல ஒரு பாடல் வரியை கொண்டு வந்தாங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஐயா பாசத்தை மறந்தவர்களுக்கு அதனை கற்றுத்தரும். பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசிமரப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா,
நிலாவ பிடிக்க வைப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரலில் நெகம் கடிப்பாள், பேச சொல்லி சிரிச்சிருப்பா, உனக்கும் எனக்கும் அம்மா ஒரு பித்தானடா, தெய்வம் உலகத்தில இருக்குதுன்னா தாயடா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. இதுதான் தாயினுடைய பாசம். ஐயா, பாசத்தை மறந்து விட்டவர்களுக்கு அதனை கற்றுத்தரும் பல்கலைக்கழகங்கய்யா எங்களுடைய கிராமம். ஐயா, நகரத்துல 7 பேர் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்ற முடியல, ஆனா ஒரு தாய் 7 பிள்ளைகளை கிராமத்துல காப்பாத்துறாங்க. ஐயா, ஆடிக்காரில் போகணும்னு நினைக்கிறது உங்களுடைய நகர வாழ்க்கை. ஆயில் முழுக்க ஹாஸ்பிட்டல் போகாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது எங்களுடைய கிராம வாழ்க்கைங்க. ஐயா ஐயா, நாங்க என்னெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு? கம்பு உடலுக்கு தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, பனிவரகு புற்றுநோயே நீ விலகு. இப்படித்தானுங்க ஐயா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுலயும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டன் சிக்கனை வச்சு வெளுத்து அதையும் செரிமான ஆகிறதுக்கு அந்த வெற்றிலையும் பாக்குமும் போடுறது எங்க கிராமத்துல தானுங்க ஐயா. ஐயா, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நகரத்துல பீட்சா, பர்கர், காளான் ஃப்ரை, பானிபூரி அப்படின்னு ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட்டு உங்க பாடி ஆஃப்லைன்ல அடிக்கடி போயிருதுங்க ஐயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ்னு ஒருத்தர் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலைங்க ஐயா. அவனை இப்போ வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றவனை பாருங்களேன், மாடு வைக்கப்புள்ள சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ஐயா. ஐயா, இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு தான் டாக்டர்கிட்ட ஐயோ வயிற்று வலி, ஐயோ 2 நாளாக லூஸ் மோஷன் போகுதுன்னு போனால் அவர் கொடுப்பாரு பாருங்க டேப்லெட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 டேப்லெட்டு, சாப்பிட்றதுக்கு பின்னாடி 2 டேப்லெட்டுங்க ஐயா. ஐயா, ஆவி பறக்க சோறாக்கி அன்புடன் பரிமாறுவது எங்களுடைய கிராமம். ஃப்ரிட்ஜில் வச்சு பிச்சை போட்டா அதுதானுங்க ஐயா நகரம். ஐயா, எல்லாரும் சென்னை வாசிகள், நான் ரொம்ப நகரத்தில் இருக்கேன், யாரை கேட்டாலும் சரி நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமார் அவரும் போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று புக் பண்ணார். சென்னையில் தானுங்க ஐயா. யாரோ கேன்வாஸ் பண்ணியிருப்பாங்க போல, 10 அடி தோண்டுனா தண்ணி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. அதனால சரி நம்ம தான் தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம், சென்னையில் தண்ணி நிறையா இருக்கும் போலன்னு ஒரு வீடு புக் பண்ணிட்டாருங்க. அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது 10 அடி தோண்டுனா தண்ணி வரல, மழை வந்தால் 10 அடிக்கு மேலே தண்ணி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க ஐயா. ஐயா, உங்களுடைய நகர வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணமாக மெட்ராஸை பற்றி நான் சொல்கிறேங்க. எல்லாம் நகரம் நகரம் நகரம்னு சொன்னாங்க. உங்கள் நகரத்தை பற்றி ஒரு 2 வரியில் சொல்கிறேன். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், அடியாத்தாடி மெதுவா போறவங்க யாரும் இல்லை, அங்க சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, ஆம்பாளைக்கும் பொம்பாளைக்கும் வித்தியாசம் தோணல, ஆம்பாளைக்கும் பொம்பாளைக்கும் வித்தியாசம் தோணல, அநியாயமா தாடியோ. இப்படித்தானுங்கய்யா உங்க நகரத்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஐயா, கிராமத்துல நாங்க என்ன பேசுறதுனால சரி, ஆடிட்டு பார்த்து கை நீங்க என்னை பார்த்து கை நீட்டி பேசுற மாதிரி எனக்கு பக்கு இல்லைங்க ஐயா. இவங்கன்னு சொன்னது உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் எதிரணியினர். சரிங்க, கை நீட்டு போற குமாரோட இருக்கேன். ஓகேங்க ஐயா, டிகிரி மாறிடுச்சுங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சொல்றத நான் எங்கள் வீட்டுக்காரமாக தலையாடிட்டு இருக்கிறேன், அங்கேயும் தலையாடுறேன் இங்கேயும் தலையாடுறேன். அப்புறம் இந்த அம்மா எதிர்த்தாலும் உங்களுக்கு என்னையே நீட்டணும், அது நான் யோசிச்சே இருக்கிறேம்மா. ஐயா, இந்த சிட்டி கேர்ள்ஸ் இவங்களுடைய நகரத்து கேர்ள்ஸ்
ஒரு 3 வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா. எனக்கு அதுக்கு இப்போ வரைக்கும் மீனிங் தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சிட்டியில தான் இருக்கு, எங்களுடைய கிராமத்தில் இல்லைங்க ஐயா. லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, இந்த 3க்கு அர்த்தம் என்னங்க ஐயா? லவ்வர், பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி. நான் எல்லா டிக்ஷனரியிலையும் தேடி பார்த்துட்டேங்க ஐயா, இதுக்கு விளக்கம் கிடைக்கலைங்க. நாளைக்கு தேடி ஐயா. இன்னொன்னு என்ன சொல்றாரு, லிவிங், அது என்ன லிவிங் டுகெதருங்க ஐயா. அது என்ன கருமாந்திர எட்ட கடையில் இருக்கீங்க நான் சொல்றாங்க, எனக்கு புரியுறது ஐயா. நிஜமா நான் அந்த படிக்காதா இருக்காங்க, நமக்கு புரியாது. அதே மாதிரி சொல்றாங்கம்மா, நமக்கு எதுக்குமா, நமக்கு எதுக்கு? அதுதானுங்க ஐயா. இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெயர் வைப்பது, அப்படி பழகுவது, இது எல்லாமே உங்களுடைய பெருமை வாய்ந்த நகரத்தில் மட்டுமேங்க ஐயா. நகரத்தில் இருக்கிற கூட அறிஞர் அவன் பண்ற தப்புக்கு பூரா ஒரு பேர் வச்சுட்டே இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் பண்ற தப்பு பூரா ஆமா சொல்றேன் பாத்தியா, அது மாதிரி ஒரு பேர் வச்சுட்டே இருப்பான். நீ பேசுமா ஐயா. நம் தோழர் குமார் அவர் சொன்னாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. பட்ஜெட் போட்டு புள்ள பெத்துக்கிட்டு வாழ்றது இந்த நகரத்துல தானுங்க ஐயா. நாங்கெல்லாம் பங்காளிகளோட சேர்ந்து சந்தோஷமா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்க ஐயா. அதுதானுங்க ஐயா மகிழ்ச்சியை தருது ஐயா. கிராமத்துல நாங்க விளையாண்டு விளையாட்டு பார்த்தீங்களா, எங்களுக்கு வாழ்க்கைய வழிநடத்த உதவிக்கிட்டு இருக்குதுங்க ஐயா. பல்லாங்குழி விளையாண்டோம், இருக்கும் இடத்திலிருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற குணம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தாயம் விளையாண்டோம், எத்தனை முறை வெட்டி வெளியே வீழ்த்தினாலும் முயன்று முன்னேறு என்று முயற்சிக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. பரமபதம், வாழ்க்கை நாவே ஏற்ற இறக்க இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. கிள்ளி, கணிதத்தையும் கூட்டல் பெருக்களையும் மகிழ்ச்சியோடு கற்க சொல்லி கொடுத்தாங்க ஐயா. நொண்டி, சமமாக இல்லாத போதும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற வேண்டும் அப்படின்னு நொண்டிங்கிற ஒரு விளையாட்டை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவங்க நகரத்தில் இவங்களுடைய குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து, வீட்டுக்கு வெளியே போகாதமா மண் அலர்ஜி, வீட்டுக்கு வெளியே போகாதமா வெயில் அலர்ஜி, வீட்டுக்கு வெளியே போகாத யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இப்படி சொல்லி 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 குழந்தைகளிடத்தில் உங்களுடைய மொபைல் ஃபோனை கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடி மன அழுத்தத்திற்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளில் அதிகமான சதவீதம் நகரத்தில் மட்டுமே உள்ளார்கள் ஐயா. ஐயா நம்ம குமார் அவர் சொன்னாருங்க, நம் தோழர் என்ன சொன்னாரு, குட்டை பாவாடை போட்டால் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஏன் குட்டை பாவாடை போடுறீங்க, எங்களை கிராமத்தில் இருக்கிறமான சேரீ கட்ட சொல்லுங்க. ஐயா, எந்த துணியை எங்கே போடணும், இடம் பொருள் ஏவல் முதல்ல நீங்கள் கற்றுக்குங்க. நகரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் லெக்கின்ஸ் போடுவீங்க, குட்டை பாவாடை போடுவீங்க, பின்னாடி ஜன்னல் வச்சுருப்பீங்க, முன்னாடி கதவு வச்சுருப்பீங்க, அப்படியெல்லாம் வச்சா ரசிக்கத்தானுங்க ஐயா தோணும். இதே எங்க கிராமத்துல பாருங்க, யாராவது அந்த மாதிரி போடுவாங்களா? பள்ளிக்கு போற குழந்தையிலிருந்து கல்லூரிக்கு போற மாணவர்கள் வரைக்கும் சுடிதார், சாரி, பாவாடை தாவணி. இப்போ பாருங்க, எல்லா காலேஜ்லேயும் நம்ம பொங்கல் திருவிழா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அத்தனை குழந்தைகளும் சாரியும் பாவாடை தாவணிங்கனுங்க போட்டாங்க. அல்லாது அந்த கிராமத்தில் வாழ்க்கை நீ உடை பற்றி பேசும்போது சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன், நீ என்னதான் நகரத்தில் வந்து இந்த குட்டை பாவாடை போட்டு குருன்னு பார்க்குறீங்க, ஆனால் கிராமத்துலேயுமே இந்த குட்டை பாவாடை மாதிரி தான் சாரி கட்டுவாங்க. சரிங்களாம்மா? அந்த எட்டு கசஞ்சலையை பின்னாடி கொசு வச்சு கட்டுவாங்க தெரியுமா, கண்டாங்கி சேலை. அது இந்த கடுக்களுக்கு மேலே தூக்கி வரும். முன்னாடி வச்சு கட்டினாங்கன்னா கால் வழி கட்டுவாங்க, பின்னாடி வச்சு கட்டப்போ இருக்கு. அது குட்டை பாவாடை மாதிரி தான். ஆனால் அதை பார்த்து எந்த விதமான ஒரு மாற்று சிந்தனையும் நமக்கு வராது. அப்படியே அந்த பின்னாடி கொசுவும் கட்டி பழைய சாப்பாட்டை அந்த மண்ணிச்சட்டியில் தூக்கிட்டு அப்படியே அந்த அம்மா நடந்து வந்தா நம்மளுக்கு அழகு அழகு காதல் வரும் பாரு. அந்த காதல், அந்த காதலுக்கு இணை உலகத்தில் எதுவுமே இருக்க தெரியுமா? ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என் அருமை காதலியே நில்லு கொஞ்சம் நானும் வரேன், அண்ணன் போல நடை நடந்து நின்றிடும் மயிலே.
புரியுதா? குமாருங்க, தலையா பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வளையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்த என்னம்மா. அந்த காதலுக்கு வருங்க எந்த விரசமும் இல்லாத காதல். நீங்க குறுகுறுன்னு போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, கிராமத்துக்கு நிகர் கிராமம் தாங்க. நீங்க பேசுங்கம்மா, உங்களுக்கு எப்படி ஜாலரா போறோம் பாத்தியா? ஐயா, கிராமத்துல மன வருத்தம் இல்லாதவங்க எங்கேயுமே இல்லைங்க ஐயா. அண்ணன் தம்பினா அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம், கூடிக்குவோம். இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். ஆனா 6 மாசம் பேசாம இருக்கிற அண்ணன் தம்பிங்க, அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பி ஓடி போய் நிற்பான், தம்பிக்கு ஒண்ணுனா அண்ணன் ஓடி போய் நிற்பான். இதுவே அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது கிராமத்தார்கள் எல்லாரும் கூடி வந்து, இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்னு ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து 2 பேர்த்தையும் விலக்கி வைப்பாங்க. ஆனால் உங்கள் நகரத்தில் சண்டை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜன்னல் மட்டும் கொஞ்சமாக திறக்குங்க, பக்கத்து வீட்டுக்கார அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாக திறந்து கட்டு 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 கட்டு, ஐயோ இவன் நல்லா பேசுகிறான், அவன் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாளே, நான் இருந்திருந்துனா எடுத்து கொடுத்துருப்பேன் இப்படின்னு சொல்கிறதாங்க ஐயா உங்கள் நகரத்தில். அதையும் தாண்டி இப்போல்லாம் வேற டெக்னிக் கையாண்டு வளைந்தாலுமா. முதல்ல எதோ சண்டை போட்டால் நகரத்தில் அந்த வீட்டுக்கு மட்டும் தான் கேட்டுது. நீ சொன்னீங்க ஜன்னல் நீக்கிறது, ஜன்னல் வழியாக செஞ்செடுத்து அப்படியே எடுத்து பேசிட்டு கொடுக்குறான். ஊருக்கே நான் வீதி சண்டை உலகம் கூட போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நகரத்தில் தான் நடக்கு. ஐயா, நான் ஒரு தமிழாசிரியர், ஒரு பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த சின்ன குழந்தைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கிற குழந்தைகளோட நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. அதாவது முன்னத்த நாள் பாடம் எடுத்துட்டு அடுத்த நாள் நான் போய் கேட்குறேன், ஏம்மா நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்? மேம் பெல் அடிக்கிற வரைக்கும் மேம். டேய், நல்லா படித்து இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்கடா. ஏனுங்க மேம் இந்தியாங்கிற பேர் நல்லா இல்லைங்களா? இந்த மாதிரி குசும்புத்தனமான குழந்தைகள்லாம் நகரத்தில் தானுங்க ஐயா இருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, நம்ம திருக்குறள் சொல்லி கொடுப்போம், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. டேய், இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நாளைக்கு எங்கிட்ட வந்தோடன்னு சொல்லணும்னு சொல்லுவேன். அவன் வந்து சொல்லுவானுங்க ஐயா, உண்மையிலேயே தெரியாம தான் சொல்றானா இல்ல தெரிஞ்சே எங்கிட்ட குசும்பத்தனம் பண்றானான்னு எனக்கும் தெரியலீங்க ஐயா. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்கிட்ட வந்து சொல்றானுங்க ஐயா அடுத்த நாள் அப்படியே வேகமா வந்தா, மேம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேங்க மேம். டே சொல்லுடா தம்பி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே சைலன்சரால் சுட்டவடு. சைலன்சரால் சுட்டவடு. ஏன்னா நீ கிராமத்துலேருந்து வந்துட்டு அந்த டீச்சர், அதனால உங்கள்கிட்ட படிக்கிறவையே அவ்வளோ அறிவாளி. ரெண்டாவது சொல்றான், சரிடா இன்னைக்காவது ஒரு திருக்குறள் நல்லதா சொல்லி தர, இதை நீ படி, பெத்தவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடு அப்படிங்கிற. சரிங்க மேம் சரிங்க மேம், நான் இந்த டைம் கண்டிப்பாக நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்கிறான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு நான் சொல்லி விடுறேங்க ஐயா. அடுத்த நாள் வந்து என்கிட்ட சொல்கிறான், மேம் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்கிறா பார்க்கலாம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோக்கார் ஓனர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிறானுங்க ஐயா. இதை வந்து நான் அவனை குறை சொல்லட்டுமா நல்லா படிக்கலின்னு, இல்லை அப்பா அம்மாவுக்கு பெருமை வரணும்னு சொல்லி அவனே மெருகேற்றிட்டு வந்திருக்கிறானான்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. இந்த மாதிரி நகரத்து குழந்தைகளோட நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோங்க ஐயா. ஐயா, கடைசியாக ஒரு கவிதையை சொல்லி முடித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய சொந்த கவிதை. 6 மணி சூரியன் ஆகாயத்தில் பிரசவிக்கும் முன்னே அதிகாலையில் அலாரமடிக்கும் சேவலின் கூவல் சத்தம், மனிதரெல்லாம் விழிக்கும் முன்னே அம்மாவென்று கதறும் பசுக்களின் பாசக்குரல், கோடை வெயிலுக்கு நுங்கு தந்த பாட்டன் முப்பாட்டனை எல்லாம் குளிர்ச்சியூட்டிய அதே அதிசய பனைமரம், முட்டிக்கு மேலே சேலை கட்டி சேற்றில் இறங்கும் பெண்ணை கண்டால் காமமும் கடந்து போகும், கல்யாணம் காட்சிகள் என்றால் சண்டைகள் மறந்து உறவுகள் பலம் கூடும், கலகலப்புக்கு இங்கோ பஞ்சமில்லை கடல், நகரத்து வாழ்க்கையெல்லாம் நரகமாத்தான் தெரியும், கிராமத்து மண்ணில் நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தால் அது புரியும் என்று என் கவிதையோடு
கிராமத்து வாழ்க்கையே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். கிராம வாழ்க்கை நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்று பேசிய மரியாதைக்குரிய ராணி நாகராஜன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பலத்த கைதட்டலையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தர வேண்டும் என்று சொல்லி, கிராமத்தினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நகரத்தில் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு நல்லா சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். காலத்தினுடைய நிலையை கருதி உடனடியாக அவருக்கு பதில் தருவதற்கு வாங்க திவ்யா மதிவாணன் அவர்கள். மதிவாணன்